ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டை பார்த்தே கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டு மாடியில் தான் இருக்கேன். எங்கள் வீட்டு மாடியை பற்றின ஒரு அப்டேட் தான் இன்றைக்கி உங்ககிட்ட கொடுக்க போகிறேன். எங்கள் வீட்டு மாடியில் நான் என்னென்னலாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு சேடான நியூஸ் என்னென்னா, கொஞ்சம் வீட்டை இடிக்க வேண்டிய வேலைலாம் இருக்குது. அதை பற்றியும் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். இன்னொன்று வந்து, என் வீடியோ ஃபஸ்ட் டைம் யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் எங்கள் வீட்டுக்கு மேலே வர மாடி. இது பார்த்தீங்களா, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த ஓடு போகுது பார்த்தீங்களா, ஷீட்டு போட்டிருக்கோம் பாருங்கள். கிட்ட வந்து காட்டுறேன். ஒயிட் ஷீட்டுங்கிறதுனால இதுலேயும் பிளர் அடிக்குது. இந்த ஷீட் வரைக்கும் வந்து நம்ம வீட்டு மாடி தெரியுதுங்களா. இப்போது என்ன ஆச்சுன்னா, நான் வீடு கட்டும் போதே நாங்கள் வந்து இங்கே இந்த இடத்த மட்டும் ரூஃப் போட்டுட்டோம். ஏன்னா அந்த தண்ணி டேங்க் வைக்கணும்னு சொல்லிட்டு. அப்போது ஐடியா எங்களுக்கு தெரியாமல் நான் வந்து இதை பண்ணிட்டோம், தப்பு வேலை பண்ணிட்டோம். தப்பு வேலை பண்ணியிருந்தாலுமே இது எங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம்னு வந்து எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ என்னாச்சுன்னா, இந்த இடம் ஜாயிண்ட் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதோ ரூஃபுக்கும் இந்த இடத்துக்கும் நம்ம ஜாயிண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்கள். மழை பெஞ்சிச்சினாலே தண்ணி வந்து உள்ளே வர ஆரம்பிக்குது. அதனால தான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறோன்னா, இதையும் நம்ம வந்து தரை இன்னும் போடவே இல்லை பார்த்தீங்களா. ரூஃப் போட்டதோடவே அப்படியே இருக்குது. தரை வலிச்சிட்டு அப்படியே நம்ம இதுக்கும் ரூஃப் போட்டுடலாம். இந்த வீடு கட்டி ஒரு 5 இயர்ஸ் ஆகுதுங்களா. சரி, ரூஃப் போட்டுடலாம் இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போது என்ன ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதை இடிக்கணும். இந்த செவுரு ஒரு 2 கல் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அளவு வந்து நம்ம இடிச்சிட்டு தான் கட்டுற மாதிரி இருக்கும். என்ன ஐடியாங்கிறதே எனக்கு தெரியவே இல்லை. பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்குது இது கண்டிப்பாக. ஆனால் இந்த மாதமே இதை கட்டி முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு எய்மாகவே தான் இருக்குது. என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். கஷ்டமாக தான் இருக்குங்க. கட்டின வீடை இடிக்கணுங்கும் போது என்ன பண்ணுறது, அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் இல்லைங்களா. சரி வாங்க மேலே நான் மாமியார் என்னென்னலாம் செடி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க, நான் தான் நிறைய வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம இன்னும் இங்கே தரை போடல இல்லையா. தரை போட்டால் தானே தண்ணி நின்றுச்சுன்னா கூட அது ஒன்றும் ஆகாது. இது அப்படியே சீலிங்லேயே இருக்கிறதுனால தண்ணி ஜாஸ்தி நிற்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் தண்ணி ஊற்ற தான் செடிக்கு வந்திருக்கோம் பாருங்க. இது வந்து மணத்தக்காளி கீரை நினைக்கிறேன். ஆனால் இந்த குட்டி குட்டியில் வச்சே பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அன்னாச்சி பூச்செடி செம்மையாக இருக்குங்க. இது வந்து அன்னாச்சி பழம். இதில் பார்த்திங்கன்னா இது என்னது, மருதாணி செடி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாழை மரத்தை பார்த்திங்களா, குட்டியாக ஒரு ரோஸ் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல, ரோஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய பூச்செடி ஒன்று இருக்கும்ல, கீழே கூட நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். இதோ பாருங்க, இந்த செடியை வந்து இழுத்து அழகாக அதோ இந்த இடத்துல கட்டி விடணும். அது அப்படியே பாருங்கள் அப்படியே போகுது இந்த இடத்துல. அதனால் அது கொஞ்சம் வேலை இருக்குது, அதை எடுத்து கட்டி விடணும். இதுதான் இன்றைக்கி வந்து மேலே பார்க்கலான்னு வந்தேன் நான். சரி இருங்க, ஃப்ரெண்டில் வந்துடுறேன். என்னடா இடிச்சிட்டு தளம் தானே போட போகிறாங்க, அதுக்கு எதுக்கு இந்த பிள்ளை இவ்வளோ சோகமாக சொல்லுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. வீடு கட்டினவங்க எல்லாருக்குமே அதோடைய கஷ்டம், அதோடைய சந்தோஷம், அதோடைய வலி எல்லாமே தெரியும். இந்த ஷீட்டு நாங்கள் போடுறதுக்கே நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்துக்கோங்களேன். அது இப்போ நான் இடிக்கணும், இடிச்சிட்டு திருப்பியும் நம்ம வேறு போடணும் அப்படின்னும் போது கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. ஏன்னா இது ஃபஸ்ட்டு எங்களுக்குன்னு நாங்கள் கட்டின வீடு, நானும் என் வீட்டுக்காரும் கட்டின வீடு. இதில் ஒரு இதுவும் இருக்குங்க. நான் கட்டின வீடுன்னு ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து எங்கள் அப்பாவை மட்டும் வச்சுட்டு ஆளே வைக்காமல் நான் செஞ்சதுங்க. இது சித்தாள் வேலையெல்லாம் நான் தான் செஞ்சேன் என் வீட்டுக்கு. அதனால தான் வந்து இது நான் கட்டின வீடு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நிறைய பேர் சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, நாங்கள் தான் கட்டினோம் இந்த வீடை, நாங்கள் தான் கட்டினோம் அப்படின்ட்டு. உண்மையாகவே சொல்லப்போனால் இது நாங்கள் தாங்க கட்டினோம். எங்கள் அப்பா கொத்தனாராக இருப்பாங்க, மீதி எல்லா வேலையும் நாங்கள் செய்வோம். நிறைய வரலாறு இருக்குது இதுக்கு. வரலாறு சொல்கிற பாருங்க, நிறைய கதை இருக்குது இந்த வீடு உருவானதுக்கு. ரொம்ப 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 சிரமப்பட்டு தான் நாங்கள் இந்த வீடை கட்டினோம். 2 வருஷமாக கட்டினோம். நாங்கள் சொல்ல போனோம்னா 2 வருஷமாகவே நாங்கள் இந்த வீட்டை கட்டிகிட்டு இருந்தோம், நானும் என் வீட்டுக்காரும் சேர்ந்து தான்.
ம், நிறைய பேர் இவ்வளோ பெரிய வீட்டெல்லாம் 2 வருஷமாக கட்டுவாங்க. நாங்கள் ஒரு ஒரு அதிகபட்சம் ஒரு சென்ட் இடம் தான் இது. இதில் வீடு கட்டுறதுக்கே எங்களுக்கு 2 வருஷம் ஆயிருக்கு. அவ்வளோவும் சிரமப்பட்டு தான் நாங்கள் கட்டியிருக்கோம். 5 வருஷம் ஆயிருக்கு. திருப்பி இதை பிரிச்சுட்டு நாங்கள் கட்ட போகிறோம். இன்னும் கட்டக்கூட கிடையாது, கட்ட போகிறோம். கன்ஃபார்ம் கட்டிடணுன்னு தான் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோம். சரி, நம்ம கட்டும்போது கண்டிப்பாக நான் உங்ககிட்ட காட்டுறேன். நான் என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு இன்னும் எடுக்கலை, லைட்டாக பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் முழு பிளானும் பண்ணணும், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா எப்படி இருக்கு? எனக்கு இந்த மாதிரி மாடியில் வந்து ஈவினிங்கில் உட்காந்துட்டு டீ குடிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்கள். எங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மாடிக்கு நாங்கள் வர முடியாது, மாடி இல்லைன்றதுனால மாடிக்கு வர முடியாது. பார்த்தீங்களா, டீ போட்டு பக்கத்து வீட்டு மாடியில் தான் ஏறி வரணும். டீ போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து 2 ப்ளவுஸ் தைச்சேன்னா, இன்றைக்கி வந்து தைச்சதுக்கு வந்து கூலி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250. 2 ப்ளவுஸ் தான் தைச்சிருக்கேன். நைட்டு வந்து ஒரு ப்ளவுஸ் தைப்போம். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து நைட்டு தான் தைப்போம். மொத்தம் வந்து 500 இதுக்கு வந்து சார்ஜ். 250 ஒருத்தவங்க லைனிங் கொடுத்துட்டாங்க. 2 ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். 500. இன்றைக்கி என்னுடைய வருமானம் வந்து 500 டெய்லரிங்கில். கொக்கி கட்டிட்டு இப்போ வருவாங்க, ஒரு 7 மணிக்கு போல் வந்துடுவாங்கன்னா அவங்களுக்கு நான் கொடுத்துருவோம். இதுதான் இன்றைக்கி என்னுடைய வருமானம், என்னுடைய வீட்டோடைய அப்டேட்டு. மாடி வந்து உங்களுக்கு க்ளீனாக என்னுடைய வீடு மாடி எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வீடை வந்து நாங்கள் இது பண்ணுறதுக்குள்ளவே ஒரு ஹோம் டூர் மாதிரி ஒன்று போட்டுடுறோம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைபும் கண்டிப்பாக பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.